சாரங்கியும் வந்து சொற்கள் பொழிந்திட்ட மேடை, நான் கிளியல்ல கிரீச்சென்னும் காடை, ஆசை வேர் விட்டது தமிழ் நீர் விட்டது, என்னை யார் விட்டது இங்கு பாட, பிவிடி ஐயாவின் கை தொட்டது அர்த்தம் கூட, முதலில் பயமுற்றது வந்து உக்காந்தொட்டி ரொம்ப அச்சம் மயமுற்றது, பின்பு சுயம் சுட்டது எனது நெஞ்சை, இறையன்பு திரியாக்கினார் இந்த பஞ்சை என்று தமிழுக்கும் தமிழருக்கும் இந்த சுஜாதா சஞ்சய்குமாரினுடைய அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பேசக்கூடிய புத்தகத்தினுடைய பெயரை பத்தி நான் பெயர் சொல்லி ஆரம்பிக்கலாம் தான் இருந்தேன். எப்பொழுதுமே ஒரு ஆசிரியருக்கான அழகு என்ன அப்படின்னா, மாணவனுக்கான சுமையை குறைக்க வேண்டும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு 1/4 மணி நேரம் நாம் அடிமையானோமா அப்படின்னு பேசிட்டு புத்தகத்துக்குள்ள போலான்னு இருந்தேன். என்னுடைய பணியை எனக்கு முன்னாலேயே செய்த என்னுடைய ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர், ஏன்னா எனக்கு சீனியர் எழிலையா அப்படின்னா எழிலையாவுக்கே ஆசிரியர் நம்முடைய பிவிடையா, அவருக்கு முதலில் நன்றி கடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் முன்பே சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும், நான் ஒரு இந்திய ஆட்சி பணிக்கு சேர்றதுக்கான அந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் ஊக்கமாக இருப்பவர் இறை என்பவர்கள் தான். அப்ப அவரினுடைய புத்தகம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சிறந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அது ஒரு சாரார் படிக்கக்கூடிய புத்தகம் கிடையாது. அதை மாணவனும் படிக்கலாம், ஒரு திருமணம் செய்யக்கூடியவரும் இருக்கலாம். ஏன்னா எப்படி திருமண வாழ்க்கையில் வந்து நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திருமணம் செய்யக்கூடியவர்களும் படிக்கலாம். திருமணம் ஆகி ஐயாவை போல குழந்தைகள் பெற்று அல்லது பேரன் பேத்திகள் எடுத்தவர்கள் கூட படிக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து வயதினரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்திற்கும் ஒரு எழுத்துக்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னா இறை என்பவர்கள். இந்த புத்தகத்தை பற்றி முன்பே ஐயா சொன்னது போல ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகள் மொத்தம் திருச்சியில புத்தக திருவிழா நடக்கும். அது போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான புத்தக திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரோடு புத்தக திருவிழா. அதிலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அங்கு அந்த புத்தக திருவிழாவை ஒற்றை மனிதனாக தாங்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அவர்களினுடைய துணை கொண்டுதான், அவர்களினுடைய அழைப்பின் பேரில் தான் 5 ஆண்டுகளுமே இறை என்பவர்கள் பேசி இருக்கிறார். அப்ப அந்த 5 ஆண்டுகள் 5 வெவ்வேறு தலைப்புகள்ல இறை என்பவர்கள் பேசி இருக்கிறார். அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல அவர் என்னென்ன பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது என்பதுதான் பொருள், அதுதான் நிதர்சனம். காரணம், நான் முன்பே, ஏன்னா எனக்கு ஐயாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நான் தமிழ் இயக்கம் பேச்சு போட்டியில மாவட்ட அளவுல முதல் பரிசு பெற்று மாநில அளவுல முதல் பரிசு பெறுவதற்கு காரணம் என்னன்னா ஐயா தான். ஏன்னா அவர் தான் மாவட்ட அளவுல நடுவராக இருந்தாரு. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, வள்ளுவர் இன்று வந்தார் வருந்துவாரா மகிழ்வாரா அப்படின்ட்டு. நான் வருந்தி மகிழ்வார் மகிழ்ந்து வருந்துவார் அப்படின்னு பேசினேன். அந்த 7 நிமிடம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அந்த 7 நிமிடத்துக்குள் வள்ளுவன் பேசிய அந்த 1330 குறளை பேச முடியுமானா கண்டிப்பா முடியாது. அது போலதான் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இறையன்பு இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட கடத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தான் கடத்த முடியும். என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இறையன்பு என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கடத்தினேன் அப்படின்னா, இங்க ஒரு 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இந்த 20 பேர் ஒவ்வொருவரிடம் கடத்தினாலே 20 200 ஆகும், 200 2000 ஆகும். ஐயா சொன்னது போல 2000 20,000 மாறும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் முதல் உரைக்கு அவர் வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, ரௌத்திரம் பழகு. நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னது போல ரௌத்திரம் பழக வேண்டும். ரௌத்திரம் என்பது வேறு, கோபம் என்பது வேறு. இது அழகா இறை என்பவர்கள் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பாரதி வந்து கோபத்தை பழகுன்னு சொல்லல, ஆத்திரத்தை பழகுன்னு சொல்லல, அவன் ரௌத்திரத்தை பழகு என்று சொன்னான். நீங்க ஒரு புகைப்படத்தை பாரதியோட பாக்குறீங்க அப்படின்னா, அந்த மீசை முறுக்கோடு திலகத்தோடு முண்டாசோடு பார்க்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு கம்பீரம் பறக்கும். நீங்க பகத்சிங்கினுடைய புகைப்படத்தை பாருங்கள். பகத்சிங் சிரித்த முகமாக இருக்க மாட்டார், ஒரு கோபம் இருக்கும். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களை குறித்த ஒரு கோபமும், இந்த அவலத்தை எல்லாம் எப்பொழுது நாம் நிப்பாட்ட போகிறோம், அதை நிறுத்துவதற்கு என்ன வழி என்ற ஒரு தீர்க்கமும் ஒரு இடத்தில் இருக்கும். அதனால அந்த கோபம்லாம் அழகா இருக்கும். அது பேரு ரௌத்திரம். கோபம் என்பது என்ன தெரியுமா? நமக்கு வருவது பேரு கோபம். நமக்கு ஏன் ரௌத்திரம் வருவதே கிடையாதுன்னா, நாம் சமூகத்தை பற்றி அக்கறைப்படுவதே கிடையாது. நமக்கு வருவதெல்லாம் கோபம். ஏன்னா நமக்கு எப்பொழுது கோபம் வரும்? நாளைக்கு அசைன்மெண்ட் என்னுடைய வாத்தியார் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் எழுதவில்லை என்றால் நாளைக்கு என்னுடைய வாத்தியார் மேல கோபம் வரும். அது சுயநலத்திற்காக வருகிற கோபம். ஆனால் இந்த சமூகத்தின் மீது உண்மையாலுமே ஒருவனுக்கு கோபம் வரும் என்றால் அது கோபம் கிடையாது, ரௌத்திரம் என்று இறை என்பவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், கோபம் என்பது வேறு, ரௌத்திரம் என்பது வேறு, ரௌத்திரத்தை பழக வேண்டும் என்று. இந்த உலகத்தில் முதலில் ரௌத்திரத்தை பழகியவர்கள் யார்? பெண்கள் அப்படின்னு நான் சொல்லல, இறை என்பவர்கள் சொல்கிறார்கள். காரணம், இங்கு ஐயா வரலாற்று ஆசிரியர், இங்கு பலர் வரலாற்றை படித்திருப்பீர்கள். உண்மையாலுமே சொல்லுறேன், இன்னைக்கு இந்த சமூகம் என்பது ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கலாம். ஆண்கள்
இந்த கூட்டத்திலே எனக்கு தெரிந்த அம்மா மட்டும்தான் பெண்ணா இருக்காங்க. இந்த கூட்டத்திலேயே அதிக அளவில் ஆண்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் நான் சொல்கிறேன், நம்முடைய சமுதாயம் ஒரு தாய் வழி சமுதாயமாக இருந்த சமுதாயம். நம்முடைய வள்ளுவன் கூட அதனால் தான் சொன்னான், பெண்ணின் பெருந்தக்க யா உல என்று. பெண் தான் இந்த உலகிலேயே உயர்வு அப்படின்னு சொன்னவன் நம்முடைய வள்ளுவன். அவன் ஏன் அப்படி சொன்னான்? இப்ப இந்த இடத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஏன் பெண்கள் ரௌத்திரத்தை பழகினார்கள் அப்படின்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்துல எந்த விதமான வளர்ச்சியுமே அடையாத பொழுது நாம் என்ன பண்ணோம்? நமக்கான வேலை என்ன? பிறந்தோம், உண்டோம், வாழ்ந்தோம், இனப்பெருக்கம் செய்தோம், இறந்தோம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவுக்காக நாம் நாடோடி கூட்டமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி நாடோடி கூட்டமாக உணவிற்கு அலைந்து கொண்டிருந்த இந்த மனித சமுதாயத்தை அப்படிலாம் நீ போக வேணாம், ஒரு இடத்தில் உட்கார்ந்து உனக்கான வேளாண்மையை, உனக்கான உணவை நீயே ஒரே இடத்தில் தங்கி அந்த உணவை அறுவடை செய்து உண்ணலாம் என்று இந்த உலகிலேயே தன்னுடைய கோவத்தால், கோவம் என்று சொல்வதை விட தன்னுடைய ரௌத்திரத்தால் இந்த சமூகத்தை முதலில் கட்டமைத்தவர்கள் பெண்கள். ஏன்னா பெண்களால தான் இந்த சமூகத்தில் முதலில் வேளாண்மை பதவியது என்று இறையன்பவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஜகாங்கீரை பற்றி படித்திருப்பீர்கள். இந்த புத்தகத்தில் அவர் அழகாக சொல்லியிருப்பார். ஜகாங்கீர் ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி. அவரினுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஒரு சிறுத்தையை கூட்டு வந்து அடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த சிறுத்தையை அவரால் அடக்க முடிந்தது, ஆனால் வளர்க்க முடியவில்லை. அப்ப இறையன்பவர்கள் அழகாக சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் அனைத்து காட்டு விலங்குகளையும் வீட்டு விலங்குகளாக மாற்றிய பெருமைக்குரியவர்கள் பெண்கள் தான். அப்படி பெண்களால் கடைசியாக காட்டு விலங்கிலிருந்து வீட்டு விலங்காக மாற்றப்பட்டது எது தெரியுமா? ஆண்கள் அப்படின்னு நம்மளதான் அவர் சொல்றாரு. அப்ப தன்னுடைய ரௌத்திரத்தால், தன்னுடைய சிந்தனையால் இந்த உலகத்தில் முதலில் வேளாண்மையை பரப்பியவர்கள் பெண்கள். அனைத்து காட்டு விலங்குகளையும் வீட்டு விலங்குகளாக மாற்றியவர்கள் பெண்கள் என்று இறையன்பவர்கள் இந்த புத்தகத்திலே அழகாக சொல்கிறார்கள். அதே போல இந்த இடத்தில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. பெண்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, இந்த உலகத்தில் 90% வேலைகளை செய்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஊதியம் என்பது வெறும் 10% தான் இருக்கு. அதிலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சொத்துரிமை என்ற ஒன்று வழங்கப்படும் பொழுது அதில் 1%லிருந்து 2% மட்டும்தான் அவங்களுக்கான சொத்துரிமையே கொடுக்கப்படுது. அந்த சொத்துரிமையும் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒருவேளை தாம் பேரில் இருந்து அந்த சொத்துக்கு ஏதாவது பிற்காலத்தில் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால பெண்களுக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு இருப்பது. இது மாதிரி இந்த சமூகத்தை கண்டு உங்களுக்கு ஒரு கோபமும் உங்களுக்கு ஒரு எழுச்சியும் வரும் என்றால் அதற்கு பெயர் ரௌத்திரம். நீங்க ஒரு குழந்தைய பாருங்களேன், குழந்தை கோவப்பட்டுச்சுன்னா அந்த நிமிஷத்துல நமக்கு அதை பார்க்க ரசிக்க தோணும். கோவப்படுறியா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. காரணம், அந்த கோபத்தில் ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா அந்த கோபத்துல ஒரு சுயநலம் கிடையாது. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, அதனால எனக்கு அந்த கோபம் கிடையாது. அதே போல ஒரு குழந்தையினுடைய கோபம் ஏன் தெரியுமா அழகா இருக்கு? அந்த கோபம் வந்த மாத்திரத்திலேயே போய்விடும். ஆனால் நம்முடைய கோபம் என்பது நம்முடைய சுயநல தேவைகள் நிறைவேறும் வரைக்கும் நம்முடைய கோபங்கள் போவதே கிடையாது. அதனால்தான் நாம் கோவப்படும் பொழுது எதையோ தூக்கி போட்டு அடிக்கிறோம். என்னுடைய பேராசிரியர் என்னால் அடிக்க முடியாது, அதனால நான் என்னுடைய புத்தகத்தை தூக்கி அடிப்பேன், மேசையை தூக்கி அடிப்பேன், தட்டை தூக்கி அடிப்பேன். காரணம், அது மீண்டும் என்னை அடிக்காது என்ற ஒரு தைரியத்தான். எங்க அப்பா மேல எனக்கு கோபம்னா போய் அவரை அடிக்க முடியாது, திரும்ப அடிப்பாரு. அதனால் எதை எனக்கு எந்தெந்த விஷயத்து மேல நான் என்னுடைய வெறுப்பை காட்டினேன்னா அந்த வெறுப்பு மீண்டும் என் மீது காட்டப்படாதோ அதன் மீது தான் நான் கோவப்படுகிறேன். அந்த கோபம் பார்ப்பதற்கே மிகவும் அருவருப்பாக இருக்கும் என்று இறையன்பவர்கள் இந்த புத்தகத்துல சொல்றாரு. இந்த புத்தகத்துல இந்த கோபம் என்பதற்கும் ரௌத்திரம் என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றத்தையும் கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா, இந்த சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்பை, இந்த சமூகம் ஏண்டா இப்படி இருக்கு, இந்த சமூகம் மாறாதா, இந்த சமூகம் நமக்கு நல்லதை சொல்லாதா அப்படின்னு தான். இப்ப இன்னைக்கு நான் ஒரு இயற்பியல் மாணவனுங்க, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உலகம் உருண்டையா தட்டையா? உலகம் உருண்டையா தட்டையா? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். உலகம் உருண்டையா தட்டையா? உருண்டை. இதை கலீலியோ சொன்னான், டெலஸ்கோப்ல வச்சு உலகம் உருண்டை தான் சொன்னான். ஆனா உலகம் உருண்டை என்று கலீலியோ சொல்வதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவன் சொன்னான், சுழன்றும் ஏற்பினர் உலகம், அதனால் உழந்தும் உழவை தலைனான். ஆனா இந்த உலகம் உருண்டையா தட்டையா அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு உருண்டைன்ட்டு ஒரு சாதாரண விஷயமா கேட்கிறோம். இப்போ ஒரு 5வது படிக்கக்கூடிய பையன்ட்டையோ 4வது படிக்கக்கூடிய பொண்ணுகிட்டயோ போய் உலகம் உருண்டையா தட்டையான்னு கேட்டா அந்த குழந்தைகள் சிரித்து கொண்டே சொல்லும், இது கூட உனக்கு தெரியாம எப்படிதான் கண்ணாடி போட்டு தாடி வச்சுக்கிட்டு இருக்க, உலகம் உருண்டை தான் சொல்லும். ஆனால் இந்த உலகம் தட்டை அப்படின்னு தான் அந்த உலகம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை பல 100 ஆண்டுகளாக இந்த உலகம் அப்படிங்கிறது தட்டை தாண்டா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒருவன் கிளம்பினான், கோப்பர்நிக்கஸ் என்பது அவனினுடைய பெயர். அந்த கோப்பர்நிக்கஸ் சொன்னான், உலகம் என்பது தட்டை கிடையாது, உலகம் என்பது உருண்டைனா. நம்ம ஆட்கள் சும்மாவை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அளவிற்கு அவருக்கு சொல்லுன்னா துயரங்களை கொடுத்தார்கள். ஆனா தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில், தான் கொண்ட உண்மையில் உண்மையா இருந்தான், கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தான். அவன் தான் முதலில் தன்னுடைய உயிருக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த விதமான தீங்கு வந்தாலும் சரி, நான் உண்மையை உறக்கச் சொல்வேன் என்று
உலகம் உருண்டை என்று உலகிற்கு பறைசாற்றியவன் கோப்பர்னிக்கஸ் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆங்கிலத்தினுடைய கவிஞர் ஷேக்ஸ்பியரை பத்தி நன்றாக தெரிந்திருக்கும். அந்த ஷேக்ஸ்பியர் கூட மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் என்ற தன்னுடைய நாவலில் கோப்பர்னிக்கஸை கிண்டல் அடித்திருப்பார். அப்ப உலகின் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், ஆங்கில இலக்கியவாதி என்று அறியப்படக்கூடிய ஷேக்ஸ்பியர் கூட கோப்பர்னிக்கஸை கிண்டல் அடித்தார். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி, நான் உண்மையை சொல்லுவேன் என்று தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் உலகம் உருண்டைதான் என்று உலகிற்கு பறைசாற்றினால்தான் இன்னைக்கு நாமெல்லாம் உலகம் உருண்டைன்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். ஏன்னா நான் இப்போ ஒரு கேள்வியை கேட்டேன், அந்த கேள்வியை நீங்க 2 நிமிஷத்துல பதில் சொன்னீங்க. ஆனால் இந்த 2 நிமிடத்திற்கான பதில் என்பது 200 ஆண்டு கால போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் கோவத்துக்கும் ரௌத்திரத்துக்குமான வித்தியாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய வரலாற்றை இந்தியர்களுக்கு சொன்னவர் யுவான் சுவாங் என்ற ஒருவர். அவரினுடைய குறிப்பு தான், இந்தியாவில இப்படியெல்லாம் இருக்கா, இந்தியர்களை பற்றி, இந்தியாவை பற்றி இந்தியர்களுக்கு முதலில் ஏகப்பட்ட குறிப்புகளை கொடுத்தவர் யுவான் சுவாங். அந்த யுவான் சுவாங் அடிப்படையில் இந்தியரே கிடையாது. அவர் ஒரு சீன தேசத்தை சேர்ந்தவர். அவர் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப மாதிரி அப்ப காலகட்டம் கிடையாது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரணும்னா பல ஆண்டு காலம் பயணம் செய்யணும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும். காடு 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி சின்ன வயசுல பாட்டெல்லாம் படிச்சிருக்கேன். அது மாதிரி பல பயணங்களை மேற்கொண்டு அவர் இந்தியா வந்தாக வேண்டும். ஏன் அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, இந்த இந்திய தேசத்தில் தான் புத்தன் என்ற ஒருவன் பிறந்தான். அந்த புத்தன் பிறந்த மண்ணை நான் எப்படியாவது தொட்டு வணங்கிவிட வேண்டும் என்பதற்காக நான் இந்த இந்திய தேசத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எதை பார்க்கிறதோ அதை தான் உண்மை என்று நம்புகிறது. உண்மை அதுதான். நாம் பார்க்கக்கூடிய புத்தர் சிலைகள் எப்படி இருக்கும்? இதை என்பவர்கள் நகைச்சுவையாக இந்த புத்தகத்திலே சொல்லியிருப்பாரு, நாம் பார்க்கக்கூடிய புத்தர் சிலைகள் இப்போது எப்படி இருக்கு? அப்பதான் போய் பஸ்கி எடுத்துட்டு வந்த மாதிரி உடம்பு அப்படியே நல்லா ஒரு ஜிம்பாடி மாதிரி அமைதியா உட்காந்து தியானம் செய்வது போலதான் அனைத்து புத்தர் சிலைகளும் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் புத்தர் அடிப்படையில் அப்படி இருந்தவரே கிடையாதான். நான் சொல்லல, இதை என்பவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த சமூகத்தில் நடந்த அவலங்களை, இந்த இந்திய சமூகத்தில் நடந்த அவலங்களை எல்லாம் முதலில் எதிர்த்து குரலிட்டவர். வேதத்தை, சாஸ்திரத்தை, சடங்குகளை, சம்பிரதாயத்தை, ஒரு மனிதனை உயர்ந்தவன், ஒரு மனிதனை நீ தாழ்ந்தவன் சொல்ற அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை முதலில் எதிர்த்து பேசி கோவத்தை, தன்னுடைய ரௌத்திரத்தை இந்த இந்திய சமூகத்தில் செய்தவர் யார் அப்படின்னா புத்தர் தான். அந்த புத்தர் பிறந்த மண்ணை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் யுவான் சுவாங் பல நாட்கள், பல மாதங்கள் கஷ்டப்பட்டு இந்த இந்திய தேசத்துக்கு வந்து வெறும் புத்தர் பிறந்த மண்ணை பார்க்கணும்னு மட்டும் அவர் ஆசைப்படுவார். இந்த இந்தியாவை குறித்த பல 100 குறிப்புகளை இந்தியர்களுக்கு குறித்து பிற்காலத்தில் அந்த குறிப்புகளால் தான் நாம் இந்தியாவை பற்றியே புரிந்து கொண்டோம் என்பதை இந்த புத்தகத்தினுடைய வாயிலாக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டத்துக்கு இங்க இருந்து சென்னைக்கு போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமா, நமக்கே இன்னைக்கு ஒரு அசதி வருது. ஆனா ஒருவேளை யுவான் சுவாங் அன்று அது போல இவ்வளவு தூரம் நம்ம பயணிக்கணுமா, அவ்வளவு தூரம் போய் நம்ம அந்த கூட்டத்தை பார்க்கணுமா அல்லது அந்த மண்ணை பார்க்கணுமா அப்படின்னு யோசித்து இருந்தார் என்றால் இன்னைக்கு பல குறிப்புகள் இந்தியாவை பற்றி இந்தியர்களுக்கே தெரியாமல் போயிருக்கும் என்பதுதான் முக்கியமான விஷயம். நான் புத்தரை பத்தி ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த புத்தகத்துல ஒரு அழகான ஒரு வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த புத்தர் என்பவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். அதான் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இந்தியாவிலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன முதல் புரட்சியாளன் புத்தர் தான். ஆனால் அதற்காகவே நீ கடவுள் இல்லைன்னு சொல்றாயா, உன்னையவே நான் கடவுளா மாத்துறேன் என்று கடவுளாக மாற்றப்பட்ட முதல் புரட்சியாளனும் புத்தர் தான் அப்படின்னு பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லுவாரு. ஏன்னா இந்த சமூகத்தில் முதலில் இந்த இந்திய சமூகத்தில் நடந்த அவலங்களை தட்டி கேட்டவர் புத்தர். ஏன்னா சுவாதி என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் இருக்கான். அந்த தாழ்த்தப்பட்ட பையனை தன்னிடத்தில் கூப்பிட்டுக்கிறார். அன்னைக்கு இருந்த சமூக கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூப்பிட்டுக்கிட்டு அவன் கொண்டு வந்த உணவை இவர் உண்ணுகிறார். உண்டு விட்டு ஒரு பிரசங்கம் செய்யறாருங்க. அதை எல்லாத்தையும் இங்க கேட்கணும் நம்ம எல்லாமே. அவர் சொல்றாரு, நீ சாதம் உண்ணுகிற பொழுது சாதத்தில் மட்டுமே கவனத்தை வை. நீ சாதம் உண்ணுகிற பொழுது சாதத்தை மட்டுமே கவனமாக வை. நீ சாதம் உண்ணுகிற பொழுது சாதம் தான் உனக்கு வேதம், வேதம் தான் உனக்கு சாதம். ஏன்னா சாதத்தை சாப்பிடுகிற பொழுது சந்நியாசத்தை நினைப்பவன் சந்நியாசம் செய்கிற பொழுது பக்கத்து வீட்டுல என்ன அடுப்ப சட்டியில எரியுது அல்லது கொதிக்குது என்று எண்ணிக்கொள்வான். எனவே அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நீ எதை செய்கிறாயோ அதை உன்னுடைய முழு மனதோடு செய்தால் நீ வெற்றி அடைவாய். நீ இந்த உலகிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிவிளக்காக மாறுவாய் என்பதுதான் புத்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதாவது ஒரு 3 மணி நேரம் பரீட்சை எனக்கு இருக்கு அப்படின்னா
அந்த 3 மணி நேரத்துல நான் வேற எங்கேயுமே என்னுடைய சிந்தனையை கொண்டு போக மாட்டேன். அப்படி ஒரு கடிவாளம் கட்டின குதிரையை போல அந்த 3 மணி நேரம் நான் அந்த பரீட்சையில உட்கார்ந்தாதான் என்னால ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். அது போல நாம் இந்த உரையை இந்த 1 மணி நேரம் இங்கு நிகழ்த்துகிறேன் என்றால் இந்த 1 மணி நேரத்தையும் நான் இங்கு இந்த இடத்தில் என்னுடைய உரைக்காக மட்டும்தான் செலவிட வேண்டும். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 மணி நேரம் நீங்கள் இந்த உரையை கேட்பதற்காக மட்டுமே செயல்பட வேண்டும். அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல் என்பதுதான் நம்முடைய முன்னவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அது போல ஒரு விடயத்தை செய்தாலும் அதை உருப்படியாக ரொம்ப தெளிவாக செய்தோம் என்றால் அதில் வெற்றி கிட்டும் என்பதுதான் புத்தர் சுவாதி என்ற அந்த இளைஞருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். இன்னொரு, நம்ம எதையுமே சுயமாக கண்டுபிடித்தவர்கள் உண்மை. மனிதன் இயற்கையை பார்த்துதான் தன்னுடைய வாழ்வை நகலெடுத்துக் கொள்கிறான். இயற்கை தான் ஒரிஜினல், நம்ம ஜெராக்ஸ். அல்லது அழகா சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, மனிதன் இயற்கையை பார்த்துதான் தன்னுடைய வாழ்வை நகலெடுக்க ஆசைப்பட்டான் அப்படின்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. அதை இந்த புத்தகத்தில் சொல்லிட்டு இதே என்பவர்கள் அழகாக சொல்லுகிறார். அலைகளை பார்த்தோம், கடல் அலைகளை பார்த்தோம், நாம் முரசை கண்டுபிடித்தோம். அலைகளை பார்த்து முரசை கண்டுபிடித்தோம். மலை துளி, நாம் அலைகளை பார்த்து முரசை கண்டுபிடித்தோம். மலை துளிகளை பார்த்து ஜலதரங்கத்தை கண்டுபிடித்தோம். மூங்கிலை பார்த்து புல்லாங்குழலை கண்டுபிடித்தோம். அலைகளை பார்த்து முரசை கண்டுபிடித்தோம். மலை துளியை பார்த்து ஜலதரங்கத்தை கண்டுபிடித்தோம். மூங்கிலை பார்த்து புல்லாங்குழலை கண்டுபிடித்தோம். ஆனால் எதை பார்த்தோம் என்று தெரியவில்லை, ஜாலராவை கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே இயற்கையிடமிருந்துதான் நகலெடுத்துக் கொள்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் புத்தரை பற்றி இந்த புத்தகத்தில் இறை என்பவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, தேவதத்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர், தேவதத்தன் அப்படின்ட்டு. அந்த தேவதத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை தன்னுடைய அம்பால் வீழ்த்தி விடுகிறான். இப்ப நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா வீழ்த்தினவனுக்கு தான் அந்த பறவை சொந்தம். புத்தர் இதை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பறவையை தூக்கிட்டு போய் தன்னுடைய சமயக்கட்டுல அதுக்கு மருந்து போடுறாரு. மருந்து போட்டுட்டு, இந்த பறவை உனக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம்ங்கிறாரு. இந்த பறவை உனக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான் தேவதத்தன், இல்ல நான் தானே அந்த பறவையை வீழ்த்தினேன், அப்ப அந்த பறவை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றான். இப்ப இது 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆகுது. புத்தர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். எப்பொழுதுமே ஒரு பொருளை ஆக்குபவனுக்கு தான் சொந்தமே தவிர அழிப்பவனுக்கு சொந்தம் கிடையாது. நீ அந்த பறவைக்கு அழிவை தான் தந்தாய், அதனால அந்த பறவை எனக்கு அப்படிங்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போகுது. அமைச்சரவை வரைக்கும் கூடிய பிற்பாடு அங்கு என்ன ஆகுது அப்படின்னா, சுத்தோதனன், அதாவது புத்தரினுடைய அப்பா, மிகப்பெரிய ராஜா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுத்தோட்டி புத்தர் சொல்றதுதான் நியாயம், புத்தர்கிட்ட நீ அந்த பறவையை கொடு அப்படிங்கிறாரு. அப்ப புத்தர் குறிப்பிடுறாராம் என்ன அப்படின்னா, என் பக்கம்தான் நியாயம் இருந்துச்சு, ஆனால் என் பக்கம் நியாயம் இருந்ததால் நான் வெல்லவில்லை, நான் அரசனினுடைய மகன் என்பதால் வென்றேன். ஒருவேளை புத்தனாகிய நான் அரசனினுடைய மகனாக இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக தேவதத்தன் தான் வென்றிருப்பான் அப்படிங்கிறாரு. இந்த பொருத்தப்பாட்டை நாம் இன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பதான் நம்மளால ரௌத்திரத்தை பழக முடியும். காரணம், நாம் பகத்சிங்கை பார்க்கும்பொழுது அடையக்கூடிய புலங்காகிதம், பாரதியை பார்க்கும்பொழுது அடையக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், ஆர்ப்பரியத்தை நாம் எப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது கொடுக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும். எங்க அப்பா கோவப்பட்டானா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஏன்னா அந்த கோபம் என்பது என் மேல வரக்கூடிய கோபம் கிடையாது. அந்த கோபம் என்பது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலத்தை பார்த்து வரக்கூடிய கோபம். அது பேரு ரௌத்திரம். ஆனா இப்ப நம்முடைய பிள்ளைகள் மேல நம்ம கோவப்பட்டா என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான். இதுதான் நாம் மாற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்தை இன்னையில இருந்து நீங்க பின்பற்றுங்க. ஏன்னா இந்த புத்தகத்துல இருந்து நான் அதை பின்பற்ற ஆரம்பிச்சேன். இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே 2 முறை படித்து விட்டேன். இந்த உரைக்காக 3வது முறையும் இந்த புத்தகத்தை படித்து விட்டேன். அதற்கு பேர் என்ன அப்படின்னா பாம்பு ஜென் அப்படின்னு பேரு. அதாவது வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுபவராக இருக்கலாம், நீங்கள் இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவராக இருக்கலாம், இல்லை இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் இந்த பாம்பு ஜென் என்ற இந்த ஒரு விடயத்தை பின்பற்றுங்க. அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நீங்க வரீங்க, இந்த கூட்டத்துக்கு உள்ள வரும்போது செருப்பை கலட்டி வைப்பீங்களா? செருப்பை மென்மையாக கலட்டி வைங்கள். 2 செருப்பையும் கரெக்டா கலட்டி வைங்க. குளிக்க போறீங்களா? டவல் யூஸ் பண்றீங்களா? டவல் பயன்படுத்துறீங்களா? அந்த டவலை எடுத்த இடத்துல மடிச்சு அழகா வைங்க. காயப்படுறதா மென்மையா காயப்படுங்க. அப்ப ஒரு செயலை நாம் சரியாக, எவ்வளவு சரியாக என்று சொல்லுவதை விட நுணுக்கமாக, நுண்ணியமாக, மிகச்சரியாக செய்வதற்கு பேர் தான் பாம்புஜன். அந்த பாம்புஜனை நான் ஒரு வார காலம் பின்பற்றினேன். நன்றாக இருந்தது. அதற்கு மேல் என்னால் பின்பற்ற முடியவில்லை. என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை பேசிய பிற்பாடு இவ்வளவு பேர்ட்ட நான் சொல்லிட்டேன், எனவே நானும் இனிமேல் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறேன். எனக்காக இல்லை என்றாலும் இறையன்புக்காக நீங்களும் அந்த பழக்கத்தை பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஏன்னா இன்றைய சமூகம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன கவிதையில அந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருப்பாருங்க. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கவிதை படிச்சிருக்கேன். ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அழகா. ஒரு ரோட்ல போய்கிட்டு இருப்பாரு காசி ஆனந்தன். உள்ள ஒரு சவுண்டு கேட்கும், வீட்டுக்குள்ள வந்து ஒரு சவுண்டு கேட்கும். வீட்டு முதலாளி கத்துவாரு. என்ன கத்துவாருன்னா, டே நாயே ஜானிக்கு சோறு வை அப்படிம்பாரு. டே நாயே ஜானிக்கு சோறு வை அப்படிம்பாரு. இவரு இங்க இருந்து எட்டி பார்ப்பாரு. என்னன்னா, அவங்க வீட்டு பாஷையை பொறுத்த வரைக்கும் டே நாயே அப்படிங்கிறது வேலைக்கார மனிதன், ஜானி அப்படிங்கிறது நாய். அப்ப நாயை பெயரிட்டு அழைக்கிறார்கள், மனிதனே டே நாயே அப்படிங்கிறார்கள். இப்ப இதே சம்பவத்தை, இது இன்னைக்கு சமூகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதே சம்பவத்தை குறித்து இந்த புத்தகத்துல ஒரு அழகான ஒரு கவிதை வரும். என்ன அப்படின்னா, அதிகாரியின் வீட்டு அல்சேஷன் இருந்தது. அதிகாரியின் வீட்டு அல்சேஷன் இருந்தது. ஆபீஸே போனது. ஒரு நாள் அதிகாரி இருந்தார், ஒரு நாய் கூட போகவில்லை. அதிகாரி விட்டு அல்சேஷன் இருந்தது, ஆபீஸே போனது. ஒரு நாள் அதிகாரி இருந்தார், ஒரு நாய் கூட போகவில்லை. ஏன்னா என்னுடைய பேராசிரியர் என்னுடைய பேராசிரியர்கிட்ட நான் கொஞ்சம் கலந்துரையாடும் பொழுது அந்த பேராசிரியர் சொன்னாரு, அவர் ஒரு வீட்டுக்கு இருக்கோ நண்பரினுடைய பக்கத்து வீட்டுக்கு இருக்கோ போகும் பொழுது இந்த வீட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுருந்துச்சான். இது உள்ள போனாராம். போனோட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நாய் இருந்துச்சான். ஐயா தமிழ் வாத்தியார், உண்மை பன்மை ஒரு நாய் தான் இருக்கு, எப்படி நாய்கள் ஜாக்கிரதைன்னு அவர் போடுவான்னு யோசனையில இருந்துகிட்டு இருந்திருக்காரு. காலிங் பெல் அடிச்சிருக்காரு. உள்ள இருந்து வந்தவர் என்ன என்ன அப்படின்னு கத்துனாராம். கரெக்ட் தான், நாய்கள் ஜாக்கிரதை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். ஏன்னா இன்றைய சமூகம் அவ்வாறுதான் இருக்கு. இதை நம்ம ஒரு நகைச்சுவை, எனக்கு அவர் சொல்லும் பொழுது உண்மையாலுமே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இதை நாம் ஒரு நகைச்சுவையாக கடந்து போய்விட முடியும். ஆனால் இன்னைக்கு சமூகம் மனிதனா பாக்குதா? ஏன்னா மனுஷனா பார்க்கணும் நம்ம ரவுத்திரத்தை பழக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த மொழியிலிருந்து அந்த மொழி பிறந்ததா அல்லது அந்த மொழியிலிருந்து இந்த மொழி பிறந்ததான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்த இடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எந்த மொழியில் இருந்து வேண்டுமானாலும் எந்த மொழி வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரே சிறப்பு, எந்த மொழியும் தன்னுடைய தாய்மொழியில் சொல்லுவதற்கு முன்னாலேயே யாதும் ஊரே யாவதும் கேளீர் என்று சொன்ன ஒரே மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னுடைய சொந்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நான் சொந்தம் என்ற பொது உடைமை கருத்தை இந்த உலகிற்கு முதலில் சொல்லிய ஒரு மொழி தமிழ் மொழி மட்டும்தான். அந்த பெருமை இந்த உலகத்திலே தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த ரௌத்திரம் என்பது ஏதோ வந்து ஒரு கோழைகளினுடைய ஆயுதம் கிடையாது. அகிம்சையை பற்றி காந்தி அவர்கள் அழகாக சொல்கிறார். அகிம்சை என்பது கோழைகளினுடைய ஆயுதங்கள் கிடையாது, அது வீரனினுடைய ஆயுதம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வீரனால் தான் ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக இருக்க முடியும். அதனால்தான் இந்த உலகத்தில் இந்த நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத விதமா உப்பை அவர் கையில் எடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த புதில எடுத்தாலும் இந்த புதில ஒரு பணக்காரன் பயன்படுத்துவான், இந்த புதில ஒரு ஏழை பயன்படுத்துவான் அப்படின்னு உங்களால பிரிக்க முடியும். ஆனால் உப்பை எல்லோருமே பயன்படுத்துவார்கள். உப்புக்கு வரி போட்ட நாடு, உப்புக்கு வரி போட்டதற்காக நாங்கள் உப்புக்கு வரி கட்ட மாட்டோம் என்று மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரையை, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் நம்முடைய தேச தந்தை. ஆனால் உப்புக்கே வரி கட்ட மாட்டோம் என்று சொன்ன அதே நாட்டில் தான் இன்று உப்பை இதோட சேர்த்து எல்லா பொருளுக்கும் வரி கட்டி கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை உங்களுக்கு புரிய வரும் பொழுதுதான் நீங்கள் ரௌத்திரத்தை இந்த சமூகத்தில் எவ்வளவு வேகமாக அல்லது எவ்வளவு உண்மையாக நாம் பறைசாற்ற வேண்டும் என்ற உண்மை உங்களுக்கு புலையாகிடப்படும். ஏன்னா ஒரு உண்மையான கோபம் என்பது வருத்துவதற்காக வருவது அல்ல, அது திருத்துவதற்காக வருவது, அழிப்பதற்காக வருவது அல்ல, அது ஆக்குவதற்காக வருவது, சிதைப்பதற்காக வருவது அல்ல, அது செதுக்குவதற்காக வருவது, எரிவதற்காக வருவது அல்ல, அது ஏற்றுவதற்காக வருவது. எனவே நாம் இந்த சமூகத்தின் மீது கொள்ளக்கூடிய கோபமும் ஒரு ரௌத்திரமாக மாறி இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் வைக்கக்கூடிய ஒரு ஆசையாக நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொன்னு, நான் ஒரு விஷயத்தோட இந்த உரையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த முதல் உரையை, இந்த ரௌத்திரம் பலகை விஷயத்துல எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மிகவும் பிடித்த ஒரு பகுதி உண்டு. உங்களை எல்லாத்துக்குமே தெரியும், மறைமலை அடிகளை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மறைமலை அடிகள்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், உங்களுக்கு கர்வம் அதிகம் அப்படின்னாராம். மறைமலை அடிகளுக்கு கோபம் வந்துருச்சான். என்ன கோபம் வருதா உண்மையை சொன்னா அப்படின்னாராம். கர்வம் என்பது வேறுமொழி சொல், ஆணவம் என்று சொல், அதுதான் தமிழ் சொல் அப்படின்னாராம். உங்களுக்கு மறைமலை அடிகளை பார்த்து உங்களுக்கு கர்வம் அதிகம் அப்படின்னாங்களாம். மறைமலை அடிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான், இல்ல கோவப்பட்டதான், கோவம் மூஞ்சில தெரிஞ்சான். என்ன உண்மையா சொன்னா உங்களுக்கு கோவமா அப்படின்னா, கர்வம் என்பது வேறுமொழி சொல், வேற்றுமொழி சொல், நீ ஆணவம்னு சொல்லு அப்படின்னாராம். சட்டுன்னு சொன்னாதான் அந்த எதிர்த்தாப்புல நின்ற மனிதன் மறைமலை அடிகளை பார்த்து சொன்னாதான்,
உங்க மொழிக்கு முகத்துக்கு பதமே கிடையாது அப்படின்னாராம். முகத்துக்கு பதமே கிடையாது அப்படின்னாராம். மறைமலையடிகள் ஒரு நிமிடம் இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தின்னறான், அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு வாயே கிடையாது அப்படின்னாராம். ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் மொழியில் முகத்துக்கான பதம் தமிழ் பதம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மறைமலையடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு வாயே கிடையாது, ஏன்னா உங்களினுடைய தாய்மொழியில் வாய் என்ற சொல்லுக்கான பதமே கிடையாது. அப்ப நீங்களா என்னை பார்த்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறதுதான் தன்னுடைய தாய்மொழியின் மேல அவருக்கு எவ்வளவு பற்று இருந்திருந்தா இந்த கோபம் அப்படிங்கிறது வந்திருக்கும் என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜார்ஜ் புஷ், அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் ஒரு அறிவுரையை சொல்றாரு. அந்த அறிவுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அறிவுரை எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அந்த அறிவுரையை நீங்களும் கேளுங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கோபம் வருமா? கண்டிப்பா வரும். கோபம் வராதவன் மனிதனே கிடையாது. ரைட்டா? கோபம் வரும். உங்களினுடைய கோபத்தை ஒரு 24 மணி நேரம் தள்ளி போடுங்கள். உங்களினுடைய கோபத்தை ஒரு 24 மணி நேரம் தள்ளி போடுங்கள். 24 மணி நேரத்திற்கு பிற்பாடும் அந்த கோபம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது நியாயமான கோபம். அப்படி இல்லை அப்படின்னா அது சுயநலத்தில் பேரால் வந்தக்கூடிய கோபம் அப்படின்ட்டு உங்களினுடைய கோபத்தை ஒரு 24 மணி நேரம் தள்ளி போடுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரினுடைய ஒரு சின்ன எடுத்துக்காட்டை பத்தி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இதை மட்டும் முடிச்சாரு ஒரே இது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ட்டு உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் ஒரு ஆத்துல ஒரு நீராடிக்கிட்டு மேல வரும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரால தாங்க முடியல. அங்க விழுந்த அடி, அவனுக்கு விழுந்த அடிக்கு தன்னுடைய உடம்பில் காயம் வந்துச்சான். நான் படிச்சிருக்கேன். தன்னுடைய உடம்பில் காயம் வந்துச்சான். அந்த அளவிற்கு ஒரு மென்மையானவன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவிற்கு நல்லவர். ஆனா அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் தன்னிடம் பாடம் படிக்க வந்ததா நீ தப்பா எழுதிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக சப்பு நிறுத்த அப்புனாரு. யாரோ ஒருத்தன் அடிச்சதுக்காக தன் உடம்பில் காயம் வந்ததும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தான். தன்னிடம் பாடம் கற்க வந்த மாணவி ராணி அவங்க தப்பா எழுதிட்டாங்கன்ட்டு கண்ணத்தோட சேர்த்து அப்புனதும் அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். ஏன்னா இவர் அந்த ராணியை அடித்ததற்கு காரணம் அவருக்காக கிடையாது, அந்த ராணிக்காக. எனவே நம்முடைய கோபம் நம்முடைய சுயநலத்தை தாண்டி இந்த பொதுநலத்திற்காக, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைக்காக வரும் என்றால் அந்த கோபம் ரௌத்திரமாக மாறும். அந்த ரௌத்திரம் உங்களிடம் வந்தால் இந்த சமூகம் தானாக மாறும். இன்னைக்கு எப்படி நம்ம பாரதியை பார்த்தோம், விவேகானந்தரை பார்த்தோம், பகத்சிங்கை பார்த்ததும் எப்படி இருக்காங்க பாருங்களேன்னு ஒரு சிலிர்த்து கொள்கிறோமோ, இன்னும் 50-100 ஆண்டுகள் பிற்பாடு நம்முடைய புகைப்படத்தை பார்க்கும்போது நம்முடைய அடுத்த தலைமுறை நம்மை பார்த்து அப்படி புலகாகிதம் அடைய வேண்டும் என்றால் உங்கள் கோபத்தை ரௌத்திரமாக மாற்றுங்கள். சுயநலத்திற்காக கோவப்படாமல் பொதுநலத்திற்காக கோவப்படுங்கள். அந்த கோபத்தை ரௌத்திரமாக மாற்றி இந்த பொதுநலத்தை நல்ல ஒரு சிந்தனையோடு மாற்றுங்கள் அப்படின்னு என்னுடைய முதல் இந்த இதை முடிக்கிறேன். நன்றி. முதல் இது ஒரு பேச்சாளனுக்கு எது அழகு அப்படின்னா, பேசக்கூடிய எங்களிடம் இருப்பது ஒரே ஒரு வாய் தான் அப்படிங்கிறத சிந்திச்சு பேசணும். 2வது, கேட்கக்கூடியவர்களுக்கு இருப்பது 2 காதுகள் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பேசணும். இப்ப நீங்க டீ குடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் என்னுடைய 2வது உரையை ஆரம்பிக்கிறேன். முதல் உரை நான் முன்பே சொன்னது போல ரௌத்திரம் பழகு. 2வது உரை என்ன அப்படின்னா, இதுதான் புத்தகத்தினுடைய தலைப்பு. நாம் ஏன் அடிமையானோம், இல்ல நாம் ஏன் அடிமையானோம் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல நாம் ஏன் அடிமையாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல இப்ப அந்த அடிமை விலங்கை நாம் உடைத்து விட்டோமா? பல கேள்விகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த அடிமை விலங்கை நாம் உடைத்து விட்டோமா, இல்ல இன்னமும் அந்த அடிமை விலங்கு நம்மிடம் தான் இருக்கா? அப்படி அந்த அடிமை விலங்கு நம்மிடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அடிமை விலங்கை நமக்கு போட்டு விட்டவர் யார்? இன்று வரை அந்த அடிமை விலங்கு நம்முடைய கையில் இருப்பதற்கு அதை பிடித்து கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு எண்ணற்ற கேள்விகளை இந்த உரையின் மூலமாக இறை என்பவர்கள் நமக்கு ஒரு விளக்கி சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க அடிமைத்தனத்துக்கும் அடிமைத்தனம் இல்லாமல் பணிவோடு இருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பணிவு என்பது வேறு, பயம் என்பது வேறு, கோழைத்தனம் என்பது வேறு, கட்டுப்பாடு என்பது வேறு, கர்ப்பம் என்பது வேறு, பெருமை என்பது வேறு, தன்னம்பிக்கை என்பது வேறு, ஆணவம் என்பது வேறு, தப்பிப்பது என்பது வேறு, விடுதலை என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு, சட்ட திட்டம் என்பது வேறு. எனவே இந்த வெவ்வேறு விஷயத்துக்கான உண்மையான அர்த்தங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் அடிமையாக இருக்கோமாங்கிறதே முதல்ல நமக்கு தெரியும். நாம் அடிமையாக இருக்கோமா அப்படிங்கிற உண்மையான விடயம் நமக்கு புரிந்தால்தான் நாம் எவ்வாறு இந்த அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்ற சூட்சமும் நமக்கு தெரியும். முதல் தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படுகிறோம் அப்படின்னா நம்மிடம் இருந்து உணவு பறிப்போகிறது. முதல் தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படும் பொழுது நம்முடைய உணவு பறிப்போகிறது. 2வது தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய உடை பறிப்போகிறது. 3வது தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய 4வது தலைமுறையில் நம்முடைய பண்பாடு போகிறது. 5வது தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படுகிறோம் என்றால்
நம்முடைய கனிமங்கள் போகிறது. 6வது தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய இயற்கை வளங்கள் போகுது. 7வது தலைமுறையில் நாம் அடிமையாக்கப்படுகிறோம் என்றால் பொருளாதாரம் போகுது. அப்ப முதல்ல உணவு போகுது. ஏன்னா நாம் ஒரு உணவை உண்டு கொண்டிருப்போம். அந்த உணவு உங்களை சொல்லல, நீங்க சாப்பிடுங்க. நாம் ஒரு உணவை உண்டு கொண்டிருப்போம். அந்த உணவை இப்ப நம்மளை ஒருத்தன் அடிமையாக்கிட்டா அப்படின்னா நம்முடைய உணவை நாம் உண்ணவதே கிடையாது. அவரினுடைய உணவை தான் நாம் உண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நாம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா மெனு கார்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மெனு கார்டில் இட்லியும் பொங்கலும் மட்டும்தான் நம்முடைய உணவு. மீதம் உள்ள அனைத்துமே ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய நாட்டில் அவர்கள் ஆட்சி காலத்தில் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட உணவு அப்படிங்கிறதா இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு எனக்கு தெரியும். இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, நாம் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய தக்காளிக்கு நாம் சொந்தக்காரர்கள் கிடையாது. அது ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்ததாம். அப்ப இது மாதிரி உண்மைகள் எல்லாம், ஏன்னா இது எப்படி வந்திருக்கும்? இப்ப நம்ம கிட்ட தக்காளி என்பது பரவலாக பயன்படுத்தப்படும். இந்த தக்காளி இன்னைக்கு நேரம் நம்ம கிட்ட வந்துச்சு. எப்போதோ இங்க ஸ்பெயின் நாட்டுக்காரன் வந்தான், எப்பொழுதோ நம்ம ஆட்சி செய்தான், அவன் தக்காளியை பயன்படுத்தினான், அந்த தக்காளி நம்மள்ட்ட வந்துச்சு. அப்போ முதல் தலைமுறையில உணவு போகுது, 2வது தலைமுறையில உடை போகுது. இப்போ உடை எப்படின்னா நம்முடைய பாரம்பரியத்தை வேட்டி சட்டை அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது கிழிஞ்ச ஜீன்ஸ் வந்துச்சு, இப்போது அரை டவுசர்கள் வந்துச்சு, இப்பொழுது டவுசரை இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வந்து விட்டது. அப்ப மேற்கத்திய நாட்டிலிருந்து நாம் பழகிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மேற்கத்திய நாடுகள் கூட இந்த நிலைமையில் இல்லை. அவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கணும்னு சொல்லக்கூடிய நம்மிடத்தில் தான் இருக்கு. 3வதா நம்முடைய மொழி நம்மை விட்டு போகிறது. அது மிகவும் முக்கியம். காரணம், இந்த உலகிலேயே எந்த மொழியினுடைய தயவு இல்லாமலும் எந்த மொழியினுடைய உதவி தேவைப்படாமலும் தனித்து இயங்க முடியும் என்றால் அதற்கு ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அது என்னுடைய மொழி மட்டும்தான் அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்வேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழியுமே அன்பை போதிக்குது. நான் இல்லைன்னா சொல்லல, எல்லா மொழியுமே அன்பை போதிக்குது. ஆனால் இந்த உலகத்தில் அறமெனப்படுவது யாரென கேட்பின் மறவாது இருக்கில் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உதைகளும் உள்ளது கண்டதில். இந்த உலகத்திலே பசி இருக்கக்கூடாது. அவன் தமிழனுக்கு பசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஏழை எளிய மக்களுக்கு பசி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம ஊருக்காரன், நம்ம நாட்டுக்காரன், நம்ம சமூகத்துக்காரன், நம்ம மரத்துக்காரன், இந்த உலகத்துல எவனுக்குமே பசி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இனம் தமிழினம் மட்டும்தான். அப்ப அப்பேற்பட்ட மொழி நம்மிடம் இருந்து போய்விட்டது. இன்னொன்னு நான் வெட்கி தலை குனிகிறேன். இந்த 1 மணி நேர உரையில் என்னால் கூட சமஸ்கிருத கலப்பு இல்லாமல், ஆங்கில கலப்பு இல்லாமல், பிறமொழி கலப்பு இல்லாமல் ஒரு உரையை நிகழ்த்த முடியவில்லை என்பதை எண்ணி நான் இங்கு தலை குனிகிறேன். காரணம், நமக்கே அறியாமல் நம்மிடத்தில் அந்த மொழி கலப்பு வந்துருச்சு. அதனால்தான் நம்ம அடிமையானோம். என்னுடைய பேராசிரியர் அழகாக சொல்லுவார், என்ன அப்படின்னா, நாம் திறவுகோலை தொலைத்து விட்டோம், சாவியை பத்திரமாக வைத்திருக்கிறோம் அப்படிம்பார். காரணம், திறவுகோல் தான் தமிழ் சொல், சாவி என்பது பிறமொழி சொல். நாம் திறவுகோலை தொலைத்து விட்டோம், எங்கேயோ போச்சு, சாவியை பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்வார். அப்ப 3வது தலைமுறையில் நம்மை விட்டு நம்முடைய மொழி போய்விடுகிறது. 4வது தலைமுறையில் நம்முடைய பண்பாடு போய்விடுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம், இது மாதிரி எண்ணற்ற சொல்லலாம். ஏன்னா நம்முடைய பண்பாடு நாகரீகமற்றது என்பதை நம்மவர்களே நம்ப வைப்பதுதான் அடிமைத்தனத்தினுடைய அழகான ஒரு விடயம். ஏன்னா நம்முடைய பண்பாடு என்பது நாகரிகமற்றது, நம்முடைய பண்பாடு என்பது பிற்போக்கானது, these peoples are the backward thinking people அப்படின்னு நம்மளையே நம்மவர்களை நம்ப வைப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. இதுதான் அடிமைத்தனம். 5வது தலைமுறையாக நம்மிடம் இருக்கக்கூடிய கனிமங்கள் கொள்ளை போகுது. இந்திய தேசத்துல இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனால் இந்திய தேசத்தை பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா எழுதலாங்க. நம்முடைய பாத்தன் பாரதி எழுதினார். என்ன எழுதினா, எந்தையும் தாயும் குழாவி மகிழ்ந்ததும் இன்னாதே, அவர் முந்தையதாயிரம் ஆண்டுகள் முடிந்ததும் இன்னாதே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றி சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி என் மனதில் இருத்தி வாயுட வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதம் என்று வணங்கேனோன்னு சொன்னான். இது பாரதி சொன்னது. ஷேக்ஸ்பியர் இந்தியாவை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்தியான்னு குறிப்பிடல, தங்கச் சுரங்கம், வைரச் சுரங்கம்னு குறிப்பிடுறாரு. யாரு? ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுறாரு. இன்னொன்னு, இதோத்தெட்டஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்தியாவை பற்றி குறிப்பிடும் போது தங்கம் கொட்டி கிடக்கும் நாடு அப்படிங்கிறது. அவர்கள் பாட்டுற இந்தியா அப்படிதான் இருந்துச்சு, அன்னைக்கு இந்தியா அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அப்படி இருந்தது இப்படியே ஆனது அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து கனிமங்களும் கொள்ளை போய்விட்டது. 6வது நம்முடைய இயற்கை வளங்கள் அனைத்தையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். 7வது மிக மிக முக்கியமான விடயம், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் இழந்து விடுவோம். அப்ப மொத்தம் ஒரு 7 தலைமுறையாக நாம் அடிமையானோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. நாம் அடிமை ஆயிட்டோம், இனிமேல் நாம் என்ன செய்ய போவது? சரி, இதை எதிர்த்து சண்டை போடலாமா அப்படின்னா ஒரு சின்ன கதையை இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிடுறாரு. மகாபாரத யுத்தத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். இந்த மிகப்பெரிய சண்டையில பாண்டவர்கள் கௌரவர்களே வீழ்த்திடுறாங்க. ஆனால் இந்த யுத்தம் முடித்த பிற்பாடு வெற்றி பெற்றவன் சந்தோஷப்படணும்ல, ஆனால் பாண்டவர்கள் தோற்று
ஜெயிச்சவங்க பாண்டவர்களுக்கும் மகிழ்ச்சி என்பது கிடையாது, கௌரவர்களுக்கும் மகிழ்ச்சி என்பது கிடையாது. காரணம் ஆங்கிலத்துல அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பைரிக் விக்டரி அப்படிங்கிறாரு. அதாவது ஜெயிச்சிட்டோம், ஆனா தோத்ததை விட ஜெயிச்சதுக்கு நம்ம கொடுத்த விலை இருக்கு தெரியுமா, அது மிகவும் பெருசு. ஏன்னா மகாபாரத யுத்தம் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான். எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு வென்ற பிற்பாடு என்ன ஆக போகிறது அப்படிங்கிறத நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் ஒரு இடத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த புத்தகத்துல இறையன்பு அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, நம்முடைய நாடு பல்வேறு மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு இப்பேற்பட்ட பல்வேறு நிலைகளை கொண்ட ஒரு நாடு. இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு வலுவான மைய அரசு இருக்கணும்னு நான் சொல்லல, அம்பேத்கர் சொல்றாரு. ஏன்னா அப்படி வலுவான மைய அரசு இருந்தாதான் இங்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாமல் இருக்கும் என்பது அம்பேத்கரினுடைய கருத்து. அந்த கருத்து சரியா தப்பாங்கிறத நான் உங்கள்கிட்ட விட்டேன், அது அவரவரினுடைய சிந்தனை. ஆனா இந்த இடத்தில் இறையன்பவர்கள் இதை ஆதரித்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கட்டடங்கள், மிகப்பெரிய கோவில்கள், மிகப்பெரிய வரலாற்று சின்னங்கள் அனைத்துமே எப்பொழுது கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நிலையான அரசு எப்போ இருந்துச்சோ அப்பதான் கட்டப்பட்டிருக்கும். எப்பப்பெல்லாம் அந்த சிறுகுறு மன்னர்கள் சின்ன சின்னதா ஆட்சி நடக்குதோ அப்பொழுது எதுவுமே சரியா நிகழ்ந்திருக்காது அப்படிங்கிறதா வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. 3 விஷயத்த இங்க நாம் ஏன் அடிமையானோம் என்பதற்கு ஒரு 3 விடயங்களை எச் சோல் பிஷர் அப்படிங்கிற ஒரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் மிகப்பெரிய தேசம். ஐயா முன்பே சொன்னார், முகமது கஜினி வந்தான், ஏகப்பட்ட பேர் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், எல்லாருமே வந்தாங்க. ஆனா முதலில் நம்முடைய நாட்டில் அந்நியர் ஒருவரினுடைய ஆட்சி எப்ப வந்துச்சுன்னா அதையும் ஐயா சொல்லிட்டு தான் போனார். எப்ப அப்படின்னா கோரி என்ற ஒரு அரசன், அந்த கோரிக்கும் இங்க இருக்கக்கூடிய பிருத்திவிராஜுக்கும் சண்டை வருது. சண்டையில பிருத்திவிராஜ் தோக்கடிக்கப்படுகிறார். எப்படி தோக்கடிக்கப்படுகிறார்னா வீரத்தால் கிடையாது, துரோகத்தால். அவரே சொன்னது போல ஜெயச்சந்திரன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டு பிருத்திவிராஜ் கொலை செய்யப்படுகிறார். அந்நியன் ஒருவரினுடைய ஆட்சி இங்க வருது. அப்ப இந்த வெற்றியை குறித்தாகட்டும், அல்லது உங்களுக்கு ராபர்ட் கிளைவை பற்றி தெரியும். ராபர்ட் கிளைவ் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக இந்தியாவை ஆங்கிலேயரினுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தவன். அதை படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் புலகாகிதம் அடைவார்கள். பொய். காரணம், அவன் ஒன்றும் வீரத்தால் இந்தியாவை வெற்றி பெறவில்லை, மாறாக துரோகத்தால் அவன் கொடுத்த லஞ்ச பணத்தால் இந்தியாவை வெற்றி பெற்றான் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப இந்த எச் சோல் பிஷர் அப்படிங்கிற இந்த சரித்திர ஆசிரியர் 3 விடயங்களை குறிப்பிடுறார். ஏன் அவங்க ஜெயிச்சாங்க, ஏன் நம்ம தோத்தோம்? 3 விஷயங்கள் தான். முதல் விஷயம் ஒற்றுமையின்மை. நம்ம மேல படையெடுத்து வந்தவர்கள் அனைவருமே நாங்கள் அனைவரும் ஒருத்தாய் மக்கள் என்ற சிந்தனையோடு இருந்தான். நாங்களாம் ஒரே தேசத்துக்காரங்களா, நாங்களாம் ஒரே நாட்டுக்காரங்களா, எங்களினுடைய சிந்தனையும் எங்களினுடைய வெற்றியும் ஒன்றுதா அப்படின்னு வந்தாங்க. ஆனால் நம்மிடம் இருந்தவர்கள் நீ நானும் ஒண்ணுதான், ஆனா நீ என் மச்சான் குரூப்பு, நான் என் மாமன் குரூப்பு, உங்க ராசாவுக்கு எங்க ராசாவுக்கு சண்டை அப்படின்ட்டு நமக்குள் இருந்த பிளவாலும் பிரிவாலும் தான் நம்முடைய எதிரி சுலபமாக வென்றான் அப்படிங்கிறது முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எதிர்த்து போராட வந்தவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்தை கடவுளுக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். நான் யுத்தம் போடுவது கடவுளுக்காக அப்படின்ட்டு. அதனால அந்த ஒரு வீரமும் தீரமும் இயற்கையாகவே அவங்கள்ட்ட இருந்துச்சான். ஆனால் நம்மவர்கள் நான் சண்டை செய்வது என்னுடைய மன்னனுக்காக அப்படிங்கிற அந்த சிந்தனை பிறழ்வு. என் மன்னனே கொஞ்சம் மோசமா தான் இருக்கான், அவனுக்காக நான் உசுரை கொடுத்து சண்டை போடணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. 3வது மிக மிக முக்கியமான விஷயமாக அந்த கட்டுரையில் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நம்மை தாக்க வந்த நம்முடைய எதிர்நாட்டுக்காரர்கள் யாருமே மது அருந்தவே இல்லை, ஆனால் நாம் மது அருந்தி கொண்டே இருந்தோம். அப்ப ஒற்றுமை நம்ம கிட்ட கிடையாது. நாம் நம்முடைய மன்னர்களுக்காக போராட்டம் செய்தோம் என்ற சிந்தனையோடு போராட்டம் செய்தோம். 3வது அவன் ஒழுக்கத்தோடு இருந்தான். அதனால்தான் பாவேந்தர் சொல்லுவார், ஒழுக்கமில்லார் ஏதுமில்லார். ஏன்னா நம்முடைய இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. வாழும் நிலத்தை 5ஆக பிரித்தவர்கள் தமிழர்கள், வீசும் காற்றை 4ஆக பிரித்தவர்கள் தமிழர்கள், பேசும் மொழியையே 3ஆக பிரித்தவர்கள் தமிழர்கள், ஏன் தன்னுடைய வாழ்வை கூட அகம் புறம் என 2ஆக பிரித்தவர்கள் தமிழர்கள். ஒழுக்கத்தை மட்டும் பிரிக்காமல் ஒன்றாக வைத்த ஒரே இனம் தமிழகம் மட்டும்தான். அப்ப அந்த ஒழுக்கம் நம்மிடம் ஒருவேளை அன்னைக்கு மது அருந்தாமல் நாமளும் சண்டையிட்டு இருந்தோம் என்றால் நமக்கும் அந்த வெற்றி என்பது கிட்டி இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த வரலாற்று ஆசையை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு விடயம் நம் நாட்டில் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் போரிட வேண்டும், இவங்க மட்டும்தான் அதுக்கு கேப்பபிள். இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா, இவங்க போர் செய்யக்கூடாது, இவங்க ஆசிரியர் பணிக்குதான், இவங்க வியாபாரம் செய்யதான் அப்படின்னு நமக்குள்ளேயே பல பிரிவுகள் இருந்துச்சு. இது எந்த நாட்டிலையுமே கிடையாது, நம்ம நாட்டில் இருந்துச்சு. 1793 பிரெஞ்சு நாட்டில் ஒரு பிரகடனம் வருது. ஒரு மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற, உலக புகழ்பெற்ற பிரகடனம். அந்த பிரகடனம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமாகாத இளைஞனும் போருக்கு வர வேண்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ போருக்கு வர வேணாம், ஆனா
எங்களினுடைய ஆயுதம் செய்யக்கூடிய அந்த கொள்ளுப்பட்டறைக்கு போய் ஆயுதம் செஞ்சு கொடு. பெண்கள் என்ன பண்றீங்க, எங்களுக்கு அந்த கொட்டகை போடுறதுக்கும் எங்களுக்கான அந்த மருத்துவத்துக்கும் இது பண்ணுங்க. குழந்தைகளா இருக்கீங்களா, உங்களினுடைய தாய்மார்களுக்கு அந்த மருந்து கட்டு போடுறதுக்கு உதவி செய்யுங்க. வயசுல முதியவர்களாக இருக்கிறீங்களா, ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல போய் 10 பேர் உட்காந்துக்கங்க. உங்களினுடைய இளைஞர்களுக்கு, உங்களினுடைய மகன்களுக்கு, மகள்களுக்கு வீரக்கதையை சொல்லிக் கொடுங்க. நம்ம ஜெயிக்கணும்னு உற்சாகப்படுத்துங்க. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய குதிரைகள் போர்க்களத்துக்கு வந்தே ஆக வேண்டும். நோஞ்சான் குதிரைகளா பொடி சுமக்க பயன்பட வேண்டும். அப்ப என் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும், அவன் இளைஞனா இருக்கலாம், வயசானவனா இருக்கலாம், உடம்பு சரியாதவனா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், முதியவனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனால் இந்த போர் என்று வந்து விட்டால் என் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில். 1793 பிரெஞ்சு பிரகடனம் இதை சொல்லுச்சு. இதை இந்திய தேசத்தில் முதலில் செய்து காட்டியவன் யார் என்றால் ராணா பிரதாப் சிங். இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு இந்த ராணா பிரதாப் சிங்கை பற்றி நான் தனியாக படித்தேன். அவரை பத்தி ஒரு மணி நேரம் பேசலாம். ஏனால் இந்த இந்திய வரலாறிலேயே ராணா பிரதாப் சிங் என்ற ஒற்றை மனிதன் தான் முதலில் ஒரு விடயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, தலையில் பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோளில் பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையில் பிறந்தவர்கள் வைசியவர்கள், காலில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள். 4 வர்ணத்தவர்களுக்கும் 4 தொழில்கள் உண்டு. அந்த தொழிலை இவரு பார்க்கக்கூடாது, இந்த தொழிலை அவரு பார்க்கக்கூடாது. இது பழக்க வழக்கம். ஆனால் ராணா பிரதாப் சிங் தான் முதல்ல சொன்னான், போருக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னா அவன் சத்திரியனா இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தேசத்தில், நம்முடைய தேசத்தில் உனக்கு ஒரு உணர்வு இருக்கு, இது என் நாடுதான், என்னால போர் செய்ய முடியும் என்றால் நீ சத்திரியனாக இது, இல்லாமல் நீயும் போருக்கு வா என்று சத்திரியர்களாக இல்லாமல் இருந்த ஒரு கூட்டத்தை போருக்கு கொண்டு வந்த ஒரே முதல் அரசன் ராணா பிரதாப் சிங் தான். நீங்க அவரை பத்தி படித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நாம் அடிமையாக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் ஏதோ இன்னொரு நாட்டுக்காரனால நாம் அடிமையாக்கப்பட்டோம் என்பது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் அவன் மட்டும் கிடையாது. ஏன்னா பிருத்திவிராஜை ஜெயச்சந்திரன் காட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால் நாம் வென்றிருக்கலாம். நீங்க சிப்பாய் கழகத்தை பற்றி நாம் படிக்கிறோம். சிப்பாய் கழகத்தை 1806 சிப்பாய் கழகம் தோற்று போனதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் 1806 நாம் நினைத்திருந்தால் வெள்ளைக்காரனை அடித்து விரட்டி இருக்கலாம். ஆனால் சிப்பாய் கழகம் உடைந்ததற்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, ஆங்கிலேயனிடம் ஒற்றுமை இருந்தது. இங்க மருதுபாண்டியர்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள், அழகுமுத்துக்கோன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர், பூலித்தேவன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர், கட்டபொம்மன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர். அப்ப நாம் அடிமையானதற்கு காரணம் நமக்கு வெளியில இருந்து வந்தவர்கள் கிடையாது, நமக்கு உள்ளே இருந்தவங்க தான். ஏன்னா ஜூலியஸ் சீசர் அழகா சொல்லுவார் என்ன அப்படின்னா, உங்களினுடைய கைகளை உட்பகையால் ரத்தமாக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்பாரு. ஏன்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு பகையை நாம் சுலபமாக சமாளித்து விடலாம், ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகையை சமாளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். எனவே உங்களினுடைய கைகளை உட்பகையால் ரத்தமாக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 10ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்திலேயே 3 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் தான் இருந்துச்சு. 3 ஒண்ணு எஜிப்ட் நாட்டை சேர்ந்த பாட்டி முடா அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம், 2வது சீனாவை சேர்ந்த சாங் சாம்ராஜ்யம், இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். 3வது மிக மிக முக்கியமானது தமிழ்நாட்டை சேர்ந்த சோழ சாம்ராஜ்யம். தமிழ்நாட்டு இதுக்குதான் நீங்க கை தட்டணும். ஏன்னா 10வது தலைமுறையில 10வது நூற்றாண்டுல இந்த உலகத்திலேயே 3 தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்றால், அந்த 3 சாம்ராஜ்யத்தில் ஒரு சாம்ராஜ்யம் நம்முடைய தமிழர்களினுடைய சாம்ராஜ்யம் என்றால் இதுதான் நம்முடைய பெருமை. அந்த கைத்தட்டி அடுத்த நிற்பாடு என்ன அப்படின்னா, அப்படி இருந்த இனம் தான் இன்னைக்கு இப்படி இருக்கு, அப்படி இருந்த இனம் தான் இன்னைக்கு இப்படி இருக்கு. ஏன்னா இது நம்முடைய பாவலர் பிரிஞ்சித்தனர் அழகாக சொல்லுவார்கள் தமிழர்களை பற்றி. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், இசையெல்லாம் பதந்துலகை அளந்தவர், இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் பாரு. இப்படிதான் நானும் கைத்தட்டினேங்கயா. அடுத்த வரியில அவர் போட்டிருப்பாரு, என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எனினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள்னு போட்டிருப்பாரு. அதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு பெருமைகள் நம்மளுக்கு இருக்கு, என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எவ்வளவு ஒரு புலகாகிதம் அடைகிறோம். அடுத்த வரியிலே எனினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் அப்படின்னு போட்டிருப்பாரு. அப்ப இதனால் தான் நாம் அடிமையாக்கப்பட்டோம். இதனால் நமக்கு வெளியில இருந்த வந்த வெளிப்பகையால நம்ம அடிமையாக்கப்பட்டது கம்மி. 2வது விஷயம், நம்முடைய உட்பகையால் நம்ம அடிமையானதான் அதிகம் அப்படிங்கிறதான் நாம் இங்க சிந்திக்கக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இந்த இந்திய தேசத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள், இது ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. 1799 திப்பு சுல்தான், இந்த ஒற்றை மனிதன் போதும் இந்த சமூகத்தில் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்றதை பத்தி. ஏன்னா அந்த திப்பு சுல்தான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவதற்கு முதலில் பீரங்கியை கை கொண்டவன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நாசா போனீங்க அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு. அங்க ஒரு போட்டோ இருக்கும், அது என்னன்னா திப்பு சுல்தானினுடைய போட்டோ. இன்னைக்கு நம்ம ராக்கெட் அனுப்புறோம், நான் ஒரு இயற்பியல் துறையை சார்ந்த மாணவன். இன்னைக்கு நாங்க ஒரு ராக்கெட் அனுப்புறோம் அப்படின்னா
நாங்க ஒரு ஏவுகணை அனுப்புறோம் அப்படின்னா, ஏவுகணையை தயாரிக்கிறோம் அப்படின்னா, அதற்கெல்லாம் முன்னோடியான திப்பு சுல்தான் தான். அந்த திப்பு சுல்தான் எதனால் வீழ்த்தப்பட்டான்? பிரெஞ்சு படை தன்னை காப்பாற்ற வரும் என்ற நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டான். அவன் எதிரிகளால் வீழ்த்தப்படவே கிடையாது. சோழ சாம்ராஜ்யமும் அப்படிதான். நான் சொன்னது போல பூலித்தேவனாகட்டும், கட்டபொம்மனாகட்டும், மருதுபாண்டியர்களாகட்டும், யாராக இருந்தாலும் நாம் அனைவருமே வீரத்தால் வீழ்த்தப்பட்டவர்களே கிடையாது, துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான். அப்ப இத முடிச்சாச்சு. நாம் ஏன் அடிமையானோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை வந்துருச்சு. இதுதான் காரணம். என்னது? வெளிப்பகை காரணம் கிடையாது, உட்பகைதான் காரணம். நாம் இதை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நாம் அடிமையானோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம். நாம் அடிமைகள் தான், நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அடிமையாகத்தான் இருக்கோம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துட்டோம். முதல்ல உணரணும். ஏன்னா ஒரு அடிமை என்பதை முதலில் அந்த அடிமைக்கு நீ அடிமை என்பதை உணர்த்தினாதான் உன் அடிமையில இருக்கனா, நான் அடிமையா இருக்கனா, நான் அடிமை விலங்குல இருந்து உடைக்கணும்னு யோசப்படுவான். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப இதை உடைத்து வெளியில் கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்வது? முதல் விடயம், நம்முடைய வரலாறை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா நம்முடைய வரலாறை நாம் சொல்லவில்லை என்றால் ஏதோ ஒரு கதையை வரலாறு என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டே இருக்கு. எனவே நம்முடைய உண்மையான வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய மொழியை பற்றி சொல்லிக் கொடுங்கள். முக்கியமான விடயம், இப்ப என்னுடைய பெயர் வந்து சஞ்சய் குமார். நான் சுஜாதா சஞ்சய் குமார். சுஜாதா என்பது என் தாயினுடைய பெயர். ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து நான் என்னுடைய அம்மாவினுடைய இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதா நான் எங்க அம்மா பேரை வச்சு சுஜாதா சஞ்சய் குமார்னு போட்டிருக்கேன். ஆனால் சஞ்சய் குமார் என்பதும் தமிழ் சொல் கிடையாது, தமிழ் பெயர் கிடையாது. சுஜாதா என்பதும் தமிழ் பெயர் கிடையாது. எனவே நான் உண்மையாலுமே நான் அதுக்கு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். நான் இங்கு மீண்டும் மீண்டும் சொல்வது, நம்முடைய வரலாறை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், இன்னொருவன் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஒண்ணு. ரெண்டாவது, நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வழங்காத தலைமுறைக்கு தமிழில் பெயர் வையுங்கள். தமிழை பிழை இல்லாமல் எழுத படிக்க கற்றுக் கொடுங்கள். நாம் முதலில் வீட்டில் தமிழில் பேசுவோம். காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் அடிமையாக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது, ஆங்கிலம் என்பதை நாலேஜாக மாற்றிவிட்டார்கள். ஆங்கிலம் என்பது லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நான் நினைத்தால் அடுத்த 6 மாதத்தில் என்னால் ஆங்கிலம் சிறப்பாக பேச முடியும். என்னால் எந்த மொழி வேண்டுமானாலும் பேச முடியும். ஆனா அது அறிவு கிடையாது, அது அறிவு கிடையாது. காரணம், இந்த உலகத்தில் நீங்க ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட்டீங்க அப்படின்னா, எவனெல்லாம் தன்னுடைய தாய்மொழியில் சிந்திக்கிறானோ, தன்னுடைய தாய்மொழியில் கல்வி கற்கிறானோ, தன்னுடைய தாய்மொழியில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிறானோ, அவன்தான் எல்லா பொருள்களையும் படைக்கிறான். தன்னுடைய தாய்மொழி அல்லாமல் வேறு மொழியில் தன்னுடைய கல்வியை கற்றவன் படைத்தவனிடமிருந்து படிக்கிறான். அப்ப நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். நாம் படைப்பவர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னுடைய 2வது உரையை நான் முடிக்கிறேன். 3வது உரை அது மிகவும் சின்னதா நான் முடிச்சேன். என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் 3 தலைப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மனநாயகம் என்ற ஒரு தலைப்பு, பயணங்கள் முடிவதில்லை என்ற ஒரு தலைப்பு, எது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நான் எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியில எது ஆன்மீகம் அப்படிங்கிறத பத்தி பேசினாதான் இன்றைய சூழ்நிலையில் அல்லது அவர் சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எது ஆன்மீகம்? இது மிகப்பெரிய கேள்வி. நாம் ஏன் அடிமையானம் என்பதற்கு நீங்க ஒரு கேள்விக்குறி போட்டீங்க அப்படின்னா, எது ஆன்மீகம்னா நீங்க 2 கேள்விக்குறி போடணும். ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு விவாதம், அவ்வளவு பெரிய ஒரு கருத்து. எது ஆன்மீகம்? நான் சொல்றேன், எனக்கு முதலில் திருவாசகத்தை நான் படிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் 2 பாதிரியார்கள். காரணம், ஜெகத்கஸ்பர் என்ற ஒருவர் இருக்கார். அவர் திருவாசகத்தை பத்தி யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்தியிருந்தாரு. எனக்கு அந்த ஒரு உரை தான் நான் திருவாசகத்தை படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்னுடைய கல்லூரியில ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் இருக்காரு. அவர் எப்பொழுது தன்னுடைய உரையை தொடங்கினாலும் திருவாசகத்தை தொட்டுதான் தொடங்குவார். அவர் சொல்லுவார், திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு தொடங்குவார். அப்ப என்னிடம் திருவாசகம் வருவதற்கு காரணம் 2 கிறிஸ்தவர்கள். என்னிடம் வள்ளலார் வந்ததுக்கு யார் தெரியுமா காரணம்? என்னுடைய பேராசான் அக்பர் பாஷா அவர்கள். நான் 10வது படிக்கும்போது என் கையில 4 வள்ளலார் புத்தகத்தை கொடுத்து நீ வள்ளலாரை படிக்கணும்தான் சொன்னவர் ஒரு இஸ்லாமியர். அப்ப எது ஆன்மீகம் அப்படிங்கிறத நாம் இங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான ஆன்மீகம் என்பது எது? ஏன்னா உண்மையாக ஆன்மீகம் என்பது எது என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எதையெல்லாம் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான், எதையெல்லாம் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், எது ஆன்மீகம் என்ற உண்மை நம்மிடத்தில் புலப்பட்டு விட்டது அப்படின்னா இந்த சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே நடக்காது. காரணம், நம் வாய்க்குள் என்ன போவது என்பதை விட நம் வாயிலிருந்து என்ன வெளியில் வருவது என்பதுதான் முக்கியம் அப்படிங்கிறது இயேசுபிரான் சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம வாய்க்குள்ள என்ன விஷயம் போகுது அப்படிங்கிறத விட நம்முடைய வாயிலிருந்து எது வெளியில வருது
அப்படிங்கிறதான் அது ஒரு உவமையா அவர் சொல்லியிருப்பாரு. நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத விட நாம் இந்த உலகத்துக்கு எதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். நாம் கெட்டதை எடுத்துக்கொண்டாலும் கூட நல்லதை கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் உண்மையான ஆன்மீகம். காரணம் என்ன அப்படின்னா, எதை தின்றாலும் வயிறை நிரப்பலாம், எதை தின்றாலும் வயிறை நிரப்பலாம். உண்மைதானே? எதை தின்றாலும் வயிறை நிரப்பலாம். ஆனால் காயை கொண்டு கல்லை கொண்டு வயிற்றை நிரப்புவதற்கும் கனியை கொண்டு வயிற்றை நிரப்புவதற்கும் வித்தியாசம் உண்டு. எதை கொண்டு வேணாலும் வயிற்றை நிரப்பலாம். இப்ப எதுக்குப்பா எனக்கு ஆன்மீகம், எது ஆன்மீகம்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஒரு வயிற்றை கல்லை கொண்டும் நிரப்பலாம், கனியை கொண்டும் நிரப்பலாம். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் எது ஆன்மீகம் என்று இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்துல காந்தல் மலர்களை தெரியாதவர்கள் காகித மலர்களை பூவென்று சொல்வார்கள். நாம் ஆன்மீகத்தை புரியவில்லை என்றால் நமக்கு காகித மலர்கள் தான் தெரியும். ஆனால் நாம் காந்தல் மலர்களை பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஆன்மீகம் என்பது தேவை. குறிஞ்சியை பார்க்காதவர்கள் நெருஞ்சியை சிறந்த அழகு என்று சொல்லுவார்கள். நாம் நெருஞ்சியை பார்த்து விட்டோம், இப்பொழுது குறிஞ்சியை பார்க்க வேண்டும். மலையை பார்க்காதவர்கள் பாறையை முகன் என்று சொல்லுவார்கள். நாம் பாறையை பார்த்து விட்டோம், இப்பொழுது மலையை பார்க்க வேண்டும். இப்ப இதையெல்லாம் பார்ப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த 2 கண்கள் போதுமானா போதாது. அதற்கு ஒரு 3வது கண் தேவை. அந்த கண்ணுக்கு பேர என்ன அப்படின்னா ஆன்மீகம்னு பேரு. திருமூலர் அழகா சொல்லுவார்கள். திருமூலர் அழகா சொல்லுவார் எது ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு. அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார். அன்பு வேற கடவுள் வேறன்னு சொல்றது முட்டாள்தனம். அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆதூர் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆதும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்ட்டு. அப்ப நீங்க இதை ஒரு வார்த்தையில ஆங்கிலத்துல சொல்லணும்னா, காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். எப்படி நீ உன் மீது அன்பு செலுத்துகிறாயோ அது போல பிறர் மீது அன்பு செலுத்து. இது விவிலியத்தினுடைய வசனம். உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் அவனுக்கு ஒரு கணத்தை திருப்பி காட்டு அப்படிங்கிறதான் உண்மையான ஆன்மீகம். ஆனா இன்னைக்கு அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு நாம் உண்மையான சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பதிலாக போலியான நம்பிக்கைகளுக்கு பற்றி மாற்றிக்கிறோம். ஏன் அப்படின்னா உண்மையான ஆன்மீகம் என்பது எது? எனக்கு பரீட்சையில 100க்கு 100 வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தைகள் வேணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேணும். இப்படி என்னை சார்ந்து நான் யோசித்துக் கொண்டே இருப்பதுதான் கடவுளை நாம் நோக்கி பிரார்த்திக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்ப எது உண்மையான ஆன்மீகம் என்றால் அது கடவுள். உன்னை கடந்து நீ உள்ளே செல்ல வேண்டும். எது கடவுள்? உன்னை கடந்து நீ உள்ளே செல்வதுதான் கடவுள். அப்ப நீ உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து விட்டாய் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏன்னா ஒரு ஓஷோ அழகாக சொல்லுவார் என்ன அப்படின்னா, உண்மையை விளக்க முடியாது, உண்மையை விளக்க முடியாது, விளக்கி விட்டால் அது பொய்யாகி விடும். உண்மையை விளக்க முடியாது, அந்த உண்மையை விளக்கி விட்டால் அது பொய்யாகி விடும் அப்படிம்பாரு. அப்ப உண்மையான ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் என்னென்னமோ பிரச்சனைகள் இந்த நாட்டுல நடக்குது. நான் ரீசண்டா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 2 நிகழ்வுகள் என் மனதை இது பண்ண நிகழ்வுகள் ஒரு 2 இந்திய தேசத்திலே நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்து நடந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏதோ ஒரு வடநாட்டில் படித்தேன். ஒரு வடநாட்டில் என்ன அப்படின்னா, ஒரு 13 வயது சிறுவன் காய்கறி வாங்க போறான். அவனை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு ஒரு கடவுளின் பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லுது. அவன் வேறு மதத்துக்காரன், இவர்கள் வேறு மதத்துக்காரர்கள். சொல்லு என்று சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி அவன் சொல்லாத காரணத்தினால் அந்த 13 வயது அந்த பையன் இறந்து போறான். இப்ப இதே இந்திய தேசத்தில் தான் நடக்குது. அப்ப இப்ப அந்த பையன் எந்த சமூகத்தை சார்ந்தவனா, அந்த சமூகம் இன்னொரு இடத்துல இவர்கள் வெட்டப்பட்ட எந்த சமூகம் வெட்டியதோ அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தர்களை இப்ப இந்த 2 சமூகம் 3 சமூகம்னு மதத்தால் பெரிய பிரச்சனை மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த நாம் படிக்கக்கூடிய வேதங்கள் நமக்கு என்ன சொல்லுது? நான் முன்பே சொன்னது போல திருமூலர் சொல்லிட்டாரு, அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார். அன்பு வேற கடவுள் வேற கிடையாதுடா, அன்புதான் கடவுள், கடவுள் தான் அன்பு அப்படிங்கிற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தை எடுத்தோம் என்றால் உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் திருக்குதான் வசனத்தை எடுத்துக்கிட்டீர்கள் என்றால் லக்கும் தீனுக்கும் வலியதை. அதுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, அல்லாதவர்களே திட்டாதீர்கள். அதாவது 3 மதமே என்ன சொல்ல அப்படின்னா, மனிதனா மதி. ஏன்னா உன் மீது நீ எப்படி அன்பு செலுத்துறியோ அது போல இன்னொருவன் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான ஆன்மீகத்துக்கான அழகு. ஏன்னா உண்மையான ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் நம்முடைய இந்த வாழ்வை எண்ணி நாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வள்ளலாரை நாம் ஆகச்சிறப்பான ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். வள்ளலாரை ஒரு ஆகச்சிறப்பான ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஏன்னா வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்றார். ஏன்னா ஒரு உண்மையான ஆன்மீகத்துக்கு இதுதான் அழகு. ஏன்னா ஒரு மனிதன் துன்புற்று கிடக்கிறான் என்றால் அவனை பார்த்தே இந்த சமூகம் கவலைப்பட மாட்டேங்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடி கிடக்குதா, அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் எனக்கு வாடுது அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லுவார். அது உண்மையான ஆன்மீகம். காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று நம்முடைய முண்டாசு கவிஞன் பாடினார்.
அப்ப காக்கை சிறகுல கூட ஒருத்தனால ஆன்மீகத்தை பார்க்க முடியும் என்றால் அதுதான் உண்மையான ஆன்மீகம். இந்த உண்மையான ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த சமூகத்தில் பல அவலங்கள் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, போலி சாமியார்கள் அதிகமாக உருவாக்கிட்டாங்க. இது உண்மை, எல்லாத்துக்குமே தெரியும்ல. போலி சாமியார்கள் அதிகமாக உருவாக்கிட்டாங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா, போலி சாமியார்கள் அதிகமாக உருவாவதற்கு யாருமே காரணம் கிடையாது, போலியான பக்தர்கள். ஏன்னா அப்பொழுது இருந்த மெய்ஞானிகள் எதுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னா, உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் உண்மையான சித்தர்கள், உண்மையான அறிஞர்கள் தோன்றினார்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த போலி சாமியார்களுக்கு முதன்மை காரணம் போலி பக்தர்கள் தான். காரணம், அவன் என்ன கேட்டான்? உண்மையான மெய்ஞானம் கேட்டான். அதனால் அவனுக்கு உண்மையான ஆசிரியர் கிடைத்தார். நாம் என்ன கேட்கிறோம்? எங்கள் அக்கௌண்டில் 15 லட்சம் வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பொழுது அவன், நீ உனக்கு 15 லட்சம் வேணுமா, நீ 5 லட்சத்துக்கு பரிகாரம் பண்ணுப்பாங்கிற போலி சாமியார்கள் கிடைக்கிறார்கள். அப்ப போலி சாமியார்கள் உருவாவதற்கு முக்கியமான காரணம் போலியான பக்தர்கள் தான். அப்ப எது உண்மையான ஆன்மீகம்னு கடைசியா ஒரே ஒரு வார்த்தையோட நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். பெருசாலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். எது உண்மையான ஆன்மீகம்? ஒரு ஜென் கதை இருக்கு. அந்த ஜென் கதையோட என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உண்மையான ஆன்மீகத்தை எப்படி உணர வேண்டும்? ஒரு 2 ஜென் கதை இருக்கு. அந்த 2 ஜென் கதையை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்காரு. அந்த ஞானி கிட்ட ஒரு சிறுவன் வரான். என்னை உங்க சிஷியனா சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையான ஆன்மீகம் எது என்பதற்கு இதுதான் ஆகச்சிறப்பான கதை. என்னை உங்களினுடைய சிஷியனா சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கிறாரு. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன அப்படின்னா, நீங்க ஞானியா ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். விறகு வெட்டினேன், தண்ணி கொண்டு வந்து செடிகளுக்கு ஊத்துனேன், சமைச்சேன், கால்நடைகளை மேய்ச்சேன். ஞானி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னு கேட்குறாரு. தண்ணியை கொண்டு வந்து செடிக்கு ஊத்துறேன், கிளை உடைச்சேன், மரம் உடைச்சேன், சமைக்கிறேன், கால்நடைகளை மேய்க்கிறேன். அப்பதான் எப்படி நீங்க ஞானி ஆனீங்க அப்படின்னா, நான் ஞானி ஆவதற்கு முன்னால் நான் கால்நடைகளை மேய்க்கும் போது என்னுடைய சிந்தனை விறகு நோக்கி இருக்கும்டா, விறகு வெட்டும் போது என்னுடைய சிந்தனை சமையலை நோக்கி இருக்கும்டா. ஞானியான பிற்பாடு விறகு வெட்டும் போது நான் விறகு வெட்டுறேன், கால்நடைகளை மேய்க்கும் போது நான் கால்நடைகளை மேய்க்கிறேன், அதே போல நான் சமைக்கும் போது சமைக்கிறேன். அதே ஞானி சொல்றாரு, நீ என்கிட்ட சீடனா ஆக வேண்டும் என்றால் ஒரு மாத காலம் நான் தொடர்ந்து வா அப்படிங்கிறாரு. அவனும் வரான் பாக்குறான், இவர் பண்றது எல்லாத்தையும் பாக்குறான். இவர் என்ன பண்றாருன்னா, ஒண்ணுமே பண்ணல, இந்த தியானமும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான்னா, பிறகு வெட்டுறாரு, சமைக்கிறாரு, பாத்திரம் கழுவுறாரு அப்படின்ட்டு. 1 மாதம் கழித்து இதே சீடன் கேட்கறான், நீங்க சும்மா டுபாக்குது போல, என்ன நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேறீங்களே, ஏன்னா நமக்கு தெரிஞ்செல்லாம் இப்படி இருக்கணும், இல்ல ஏதாவது கண்ணை முன்னே ஏதாவது வேண்டணும், ஏதாவது மந்திரம் சொல்லணும், எதுவுமே நீங்க பாட்டுல இருக்கீங்க, நாங்க என்ன பண்றோமோ அதே தானே நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது, கிடையாது, நான் விறகு வெட்டும்போது விறகு வெட்டிட்டேன். நீ நல்லா பார்த்த அப்படின்னா, நான் விறகு வெட்டும்போது என்னுடைய மொத்த கவனமும் விறகுல தான் இருக்கும், நான் சமைக்கும் போது என்னுடைய மொத்த கவனமும் சமையல்ல தான் இருக்கும். அப்ப இதுதான் ஞானத்தினுடைய அழகு. அப்ப இது ஒரு கதை என்றால், இன்னொரு கதை, இது உண்மையான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, நாம் ராமரிடம் போக வேண்டுமா, நாம் அல்லாவிடம் போக வேண்டுமா, நாம் இயேசுநாதரிடம் போக வேண்டுமா என்றால், நாம் வாழ்ந்தாலே போதும், இவர்கள் மூவரும் நம்மிடத்தில் வருவார்கள். நாம் அவங்கள நோக்கி போகணும்னு ஆசைப்படல. ஏன்னா நான் ஒரு விஷயத்த ரொம்ப நம்புறவன். எது ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு, நாம் கடவுளை நோக்கி வணங்கினால் உங்கள் எந்த கடவுளா இருந்தாலும், அல்லாவோ ஜீசஸோ பெருமாளோ எந்த கடவுளாக இருந்தாலும், நாம் கடவுளை நோக்கி இப்படி கை கூப்பி வணங்கினோம் என்றால் நாம் கடவுள்கிட்ட போலாம். அதே கையை இப்படி வணங்காம இப்படி எடுத்து இல்லாதவனுக்கு கொடுத்தோம் என்றால் அந்த கடவுள் நம்மிடம் வருவார் என்பதை நம்புபவன் நான். ஏன்னா போப் அவர்கள் அழகாக சொல்வார்கள், இப்படிதான் நம்ம சாமி கும்பிடுறோம், இப்படிதான் நாம் கடவுளை கும்பிடுகிறோம். இதை எப்படி கும்பிடணும் அப்படின்னா, முதலில் இருப்பது கட்டை விரல், நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். 2வது இருப்பது ஆட்காட்டி விரல், நம்முடைய ஆட்சியாளர்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். 3வது நடுவிரல், இதுக்கு பெரியது, நமக்கு இருக்கக்கூடிய வயசுல மூத்தவங்க, அறிஞர்கள், இவர்களுக்காக வேண்ட வேண்டும். மோதிர விரல் அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமானது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலவீனமானவர்களுக்காக வேண்ட வேண்டும். 4வது இருப்பது சுண்டு விரல், நமக்காக வேண்ட வேண்டும். அப்ப 4 ஸ்டான்ஸா முடிந்த பிற்பாடுதான் 5வதா நமக்கான வேண்டுதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடியவன் ஞானியிடம் போறான், அந்த ஞானி கிட்ட சொல்றான், இதே மாதிரி எது ஆன்மீகம், எனக்கு ஆன்மீகத்தை கத்துக்கணும்னு ஆசை, எனக்கு ஆன்மீகம் பண்ணணும்னு ஆசை. அந்த ஞானி கேட்கறாரு, கோயிலுக்கு போவியாப்பா, சாமி கும்பிடுவியாப்பா அப்படின்ட்டு. இல்லைங்க சாமி, எனக்கு அதுதான் இதே இல்லை, எனக்கு அதுதான் நேரமே இல்லை, நான் எந்த மந்திரமும் கத்துக்கல, எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு, சரி என்ன வேலை பார்க்குற? ரிக்ஷா ஓட்டுறேன். ரிக்ஷா ஓட்டும் போது எப்படி செலவு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அந்த ரிக்ஷா ஓட்டுறவன் சொல்றான், நான் ரிக்ஷா ஓட்டுவேன் சாமி, எப்பயாவது முடியாதவங்க, கர்ப்பிணிகள்,
இது மாதிரி ரொம்ப விதியாதவங்க காசு வாங்காம ஏத்திட்டு போவேன் அப்படிங்கும்போது, நான் செய்வது பேர் ஆன்மீகம் கிடையாது, நீ செய்வதுக்கு பேர் தாண்டா ஆன்மீகம், இதை தொடர்ந்து செய் என்று சொன்னால் அந்த ஞானி என்று சொன்னால் நாம் இதுதான் ஆன்மீகம் என்பதை உண்மையாலுமே புரிந்து போய்விட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நாம் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல அந்த ஒரு வரியோட முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் கையெடுத்து கும்பிடும் போது இறைவனை வேண்டிக்கிறோம் என்றால் நாம் இறைவனிடம் போகலாம். ஆனால் அதே இறைவன் நம்மிடம் வர வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கிடையாது, நாம் உதவ வேண்டும் என்று சொல்வது செல்வத்தை கிடையாது. ஒரு செல்வத்தை என்னிடம் இருக்கக்கூடிய 50 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதுதான் நான் கொடுக்கணும்னு சொல்லலை. என்னிடம் ஒரு 50 ரூபாய்க்கு அந்த 50 ரூபாயை உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களினுடைய ஒரு சொல் கூட ஒருவரினுடைய உயிரை காப்பாற்றும். எனவே நல்லதை பேசுங்கள், நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை சொல்லுங்கள், நல்லதை செய்யுங்கள் என சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.